குப்ப மண்ணிலே ஒரு ஆனந்த கொண்டாட்டம். மும்பை மண்ணிலே உதித்த இந்த ரோஜா சலேசிய சபையில் பூத்தது 2009ஆம் ஆண்டு. சிட்டாய் பறந்து விட்டனவே 14 ஆண்டுகள். அடேங்கப்பா, வியந்து பார்க்கிறோம். தாய் தந்தை இருந்தும், சொந்த பந்தங்கள் இருந்தும், வீட்டிற்கு ஒரே ஆண்மகனாய் இருந்தும், அனைத்தையும் துறந்து ஆண்டவனே என் சொந்தம் சுகம் என்று அவரின் கரத்தை பிடித்து கடந்த 16ஆம் தேதி மும்பை மாகாணத்தில் அருட்பொழிவு பெற்ற இறைப்பணி செய்ய காத்திருக்கும் நமது புதிய அருட்தந்தை ஆக்னல் ஜேம்ஸ் அவர்களின் வாழ்த்து விழா கொண்டாட்டத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நல்லவை நினைத்து, நல்லொழுக்கம் பேணி, நல்குறவு மதித்து, நல்லுறவு காத்து, நற்செயல் புரிந்து, நற்செய்தி அறிவித்திட புறப்பட்டிருக்கும் அருட்தந்தை ஆக்னல் அவர்களை பற்றி ஒரு முன்னுரையை வழங்க புதிய குருவின் சித்தப்பா ஆசிரியர் திரு ஸ்டீஃபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பார்ந்தவர்களே, கணக்கன்குப்பம் பங்கிலே இன்று மற்றொரு சிறப்பான நாள். என்னவென்றால், நம் பங்கில் இதுவரை 30 அருட்தந்தையர்களும் 30 அருட்சகோதரிகளும் உருவாகி இருக்கிறார்கள். 40 அருட்தந்தையர்களும் 30 அருட்சகோதரிகளும் உருவாகி இருக்கின்றார்கள். இன்று அருட்பொழிவு பெற்றிருக்கும் அருட்தந்தை ஜே ஆக்னல் சிஜோ அவர்கள் நம் ஊரின் 41வது குரு ஆகும். நம் ஊரிலிருந்து மும்பையில் குடியேறியிருக்கும் திரு பி ஜேம்ஸ், திருமதி மெட்டில்டா அவர்களின் மகன் அருள் திரு ஆக்னஸ் சிஜோ அவர்கள். அருட்தந்தை அவர்கள் 16/9/1992ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தவர். அங்கேயே வளர்ந்தவர். தன்னுடைய பள்ளி படிப்பை டோம்புவிலியில் உள்ள மயிலாசாமிது ஆங்கில பள்ளியிலும் புனித சேவியர் காலேஜில் ஜூனியர் காலேஜையும் முடித்துவிட்டு நாசிக்கில் உள்ள சலேசிய குருமடத்தில் சேர்ந்தார். அது மும்பை மறை மாநிலத்தின் சலேசிய சபையாகும். பின்பு மும்பை பல்கலைக்கழகத்தில் MA பட்டம் பெற்றார். ஷில்லாங்கில் உள்ள சலேசிய குருமடத்தில் தியாலஜி 4 ஆண்டுகள் முடித்து 2023 ஜூலை 1 தேதியன்று தியாக்கோனாக சபையானது அவரை உயர்த்தியது. பின்பு 16/12/2023 அன்று மும்பையில் உள்ள மட்டுங்காவில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இதில் சிறப்பு என்னவென்றால், இவர் பிறந்த தேதியும் குரு பட்டம் பெற்ற தேதியும் ஒன்றாக இருப்பது மிக சிறப்பாகும். இவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் ஆவார். எல்லா இசைக்கருவிகளையும் இவர் வாசிப்பதாலும் நன்றாக பாடுவதாலும் இவருடைய சபையில் இவரை இசைஞானி என்றே அழைத்து வருகிறார்கள். புனித தொன்போஸ்கோவின் அடிச்சுவட்டை பின்பற்றி இளைஞர்கள் மற்றும் ஆதரவற்ற சிறுவர்கள் மேல் அதிக அக்கறை கொண்டு அவர்களுக்காக பணி செய்வதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். இவ்வாறான அருட்தந்தை அவர்களுக்காக விழா எடுப்பதிலும் அவரை வாழ்த்துவதிலும் நாம் பெருமை அடைகின்றோம். அகிலமே அதிசயத்த ஆதிமரபாம் நம் தமிழ் மரபு. அத்தகைய தமிழ் மரபில் ஒன்று வந்தாரை நன்முகத்துடன் வரவேற்பது. ஆம், இங்கு வருகை புரிந்துள்ள புதிய குருவையும் மண்ணின் மைந்தர் அருட்தந்தையர்களையும் விருந்தினர்களையும் பங்கு மக்களையும் வரவேற்று பெருமைப்படுத்த வருகிறார் நமது பங்கு தந்தை அருட்பணி செல்வநாதன் அடிகள். தந்தை அவர்கள் புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை நம் பங்கை ஆன்மீக வழிகளில் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்தும் இடையூறுகளை சமாளித்தும் நம் பங்கை ஆன்மீக காரியங்களில் முனைப்புடன் வழிநடத்தி வருகிறார். தந்தை அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய மண்ணின் மைந்தர் பேரருள் தந்தை தேவசகராஜ் அடிகளார் அவர்களுக்கும், சிறப்பாக அருள் தந்தை ஜான் போஸ்கோ அடிகளார் அவர்களுக்கும், அருள் தந்தை ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொரு அருள் தந்தையர்கள் அவர்களுக்கும் சிறப்பான வணக்கங்களையும், வந்திருக்கிற
மண்ணின் மைந்தருடைய புதிய குரு அவர்களை வாழ்த்த இந்த சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற பொழுது இவற்றிலே இந்த புதிய குருவை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் அவருடைய பணி சிறக்கவும் அவருக்காக ஜெபிக்கவும் இங்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து அருள் தந்தர்களையும் சிறப்பான விதத்திலே வருக வருக என்று மண்ணின் மைந்தர் குருக்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். கைத்தட்டி வரவேற்கலாம். அடுத்ததாக உறவு குருக்கள் டிஎன்பிசிஎல்சி சென்டரிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் வந்திருந்து அருள் தந்தை அவர்களை வாழ்த்து வந்திருக்கின்ற அருள் தந்தை அவர்களையும் சிறப்பான விதத்திலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய பங்கினுடைய பங்கு பேரவை புதிய பங்கு பேரவை உறுப்பினர்கள், கொத்து நாட்டாமைகள், அன்பியங்கள், பக்த சபைகள் மற்றும் அனைத்து இறை மக்களையும் உங்களை அன்போடு சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர்கள் என்று சொன்னால் புதிய குருவும் அவருடைய பெற்றோர்களும். எனவே இந்த புதிய குரு என்று தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த அர்ப்பண வாழ்வில் நிலைத்து நின்று அருள் தந்தை அவர்கள் தொடர்ந்து தனது வாழ்வை நிறைவாக இயேசுவினுடைய சிறப்பான குருவாக அவர் இருக்க நாங்கள் இந்த நாளிலே வாழ்த்துகிறோம். எனவே இந்த வாழ்த்திற்கு அருள் தந்தை அவர்களை சிறப்பான விதத்திலே வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருடைய பெற்றோர்கள் இந்த அர்ப்பணத்தை அவர்கள் இந்த அர்ப்பண வாழ்வு அவர் வாழப் போகிறார். அந்த அர்ப்பணத்தை தன்னுடைய வாழ்விலிருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய மகனையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே இந்த சிறப்பான விதத்தில் இந்த பெற்றோருக்கு நாம் பாராட்டு விழா நடத்தியாக வேண்டும். எனவே அவர்களையும் சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துகிறோம். வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று இடம் வரவேற்கிறேன். நன்றி. சங்கீதமும் சங்கமும் சேரும் காவியமாய், அபிநயமும் நவரசமும் சேரும் ஓவியமாய், ஆதியும் அந்தமுமானவனை ஆகம விதிகள் அறிந்தவனை வரவேற்கும் வகையில் இறைவணக்க நடனம்.
ஆடல் மூலம் நம்மை வரவேற்று மகிழ்ந்த ஆர்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அவற்றை பயிற்சிவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தையே, சிறக்கட்டும் உம் பணி, உயரட்டும் உம் மனது என்று நம் புதிய பங்கு குருவை வாழ்த்தி கௌரவிக்க வருகிறார்கள் நம் பங்கு மக்கள். முதலாயாக பங்கு பேரவை உறுப்பினர்கள் நமது புதிய பங்கு தந்தைக்கு கௌரவம் செய்கிறார்கள். மரியாயின் சேனை பெண்கள் பிரிசிடியம் அடைக்கல மாத அன்னையினுடைய பிரிசிடியத்தின் பேரால புதிய குருவுக்கு இந்த பொன்னாடியை போத்தி மகிழ்விக்கிறோம். அடுத்ததாக அன்பியத்தின் சார்பாக புதிய குருவுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. லூர்து மாதா அன்பியம், இரண்டாவது லூர்து மாதா அன்பியம், மூன்றாவது சூசையப்பர் அன்பியத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. நான்காவது சவேரியார் அன்பத்தின் சார்பாகவும், ஐந்தாவது அந்தோனியார் அன்பியத்தின் சார்பாகவும், அடுத்ததாக அல்போன்சா அன்பியத்தின் சார்பாகவும் புதிய குருவுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக கிளைப்பங்கு பாடிப்பள்ளம், தாண்டவ சமுத்திரம், போத்துவாய், தேவதானம்பேட்டை, மூலநெல்லிமலை, நடுநிலைமலை சார்பாகவும் புதிய குருவுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆர்சி பள்ளி சார்பாக ஆர்சி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் புதிய குருவுக்கு மரியாதை செலுத்துகிறார். இக்னேஷியஸ் இளைஞர் குழுவின் சார்பாகவும் புதிய குருவுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
வாழ்த்து வாழ்த்து குருத்துவ அர்ப்பண வாழ்த்து. புது குருவாம் உம்மை வாழ்த்துகிறோம் மகிழ்வோடும் தாட்சியோடும், இறைப்பணியாற்ற உம்மை வாழ்த்துகிறோம் என வாழ்த்து மடல் வாசிக்க வருகிறார் ஆசிரியர் திரு பாப்டிஸ் அவர்கள். வாழ்த்து மடல். புதிய அருட்தந்தைக்கு வாழ்த்து மடல். வங்கக்கடல் தாலாட்டும் வங்கக்கடல் தாலாட்டும் தங்க தமிழகத்தின் பேரும் கணக்கன் குப்பம் தனில் பெருந்தகை ஜேம்ஸ் மெட்டில்டா தவ புதல்வனாய் உதித்திட்ட பெருந்தகை ஜேம்ஸ் மெட்டில்டா தவ புதல்வனாய் உதித்திட்ட நல்முத்தாய் மூன்றாம் மகவாய் வந்துதித்த ஆக்னல் சி ஜோ நீடூடி வாழ்க. ஆக்னல் சி ஜோ நீடூடி வாழ்க. குருத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது. குருத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே. நீர் 41வது குருவாய் உதித்ததனால் குருத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே. நீர் 41ஆய் குருவாய் உதித்ததனால் சத்திய வேதம் நிலைத்து நிற்கும் கணக்கன் குப்பம் தரனிலே மீதினிலே. சத்திய வேதம் நிலைத்து நிற்கும் கணக்கங்குப்பம் தரணி மீதினிலே. கருணை கடலாம் இயேசுவின் சுவடில் கருணை கடலாம் இயேசுவின் சுடலில் விண்ணரசு சபையும் உலகம் முழுவதும் அருட்பணி சிறக்க எம் மனமோந்து வாழ்த்துகின்றோம். விண்ணரசு சபையும் உலகம் முழுதும் அருட்பணி சிறக்க எம் மனமோந்து வாழ்த்துகின்றோம். இத்தனை நாளும் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. இத்தனை நாளும் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. மண்ணிடை உலகம் உய்யும் அன்பு சேவையிலே. மண்ணிடை உலகம் உய்யும் உன் அன்பு சேவையிலே. இயேசுவின் செயலை நனவாக்க வந்த எம் மண்ணின் இளங்குருவே. இயேசுவின் செயலை நனவாக்க வந்த எம் மண்ணின் இளங்குருவே. விண்ணும் மண்ணும் உள்ளவும் கடலும் அதனை உள்ளவும் ஆன்ம பணி சிறக்க எம் காவலையாம் லூர்து அன்னையின் நிழலில் நீடூழி வாழ்க. விண்ணும் மண்ணும் உளவும் கடலும் அதனை உள்ளவும் ஆன்ம பணி சிறக்க எம் காவலியாம் லூர்து அன்னையின் நிழலில் நீடூழி வாழ்க. இறைப்பதம் வேண்டி நீவீர் வாழ்க. இறைப்பதம் வேண்டி நீவீர் வாழ்க. வாழ்க என வாழ்த்துகிறோம், இறைப்பதம் வேண்டுகின்றோம். வாழ்க என வாழ்த்துகின்றோம், இறைப்பதம் வேண்டுகின்றோம். இவன் பங்கு தந்தை, பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் இறை மக்கள் கணக்கன் குப்பம். ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அனைவராலும் எளிதில் அணுகக்கூடிய இனியவரே, கல்வித்துறையில் பாண்டித்யம் பெற்ற பண்பாளரே, கல்வி பணியை முனைப்புடன் ஆற்றி ஓய்ந்த முதல்வரே, நம் மண்ணின் மைந்தரே, திண்டிவனத்தின் வட்டார முதன்மை குருவே, அருட்தந்தை ஆரோக்கியநாதன் அடிகள் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அன்புமிக்க மண்ணில் உதைத்த புதிய குரு அவர்களை, மற்றுமுள்ள அர்ப்பணியாளர்களை, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு கேத்தலிக் சென்டர் அதிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய குருவானவர் இஸ் இன்சார்ஜ் ஃபார் கேட்டகெட்டிக்ஸ். இந்த மறைக்கல்வி புத்தகங்கள் எல்லாம் தயாரிப்பதில் அவர்தான் முக்கிய பொறுப்பு நம்ம தமிழ்நாடு முழுவதும். அவர் அழைத்த உடனடியாக வந்து விட்டார். வந்து இந்த ஊரை, நம்ம ஊரை பார்த்த உடனே சமயம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊர். அது சின்ன ஊராக இருக்குது. நீங்கள் 41 குருக்கள்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஊரை பார்க்கின்ற பொழுது என்று சொன்னார். உண்மையிலேயே நம்முடைய குரு 41வது மண்ணில் உருவான குரு. இது உண்மையிலேயே 1973ஆம் ஆண்டு
இந்த சாவிய சங்கம் ஆரம்பித்தது. இப்பொழுது என்னாச்சு, 50 வருடங்கள் நிறைவடைகின்றன. இந்த 50 வருடத்தில் 41 குருக்களை இந்த மண்ணானது உருவாக்கி இருக்கின்றது. அதுவும் நாங்கள் முதல்ல எங்கே ஆரம்பித்தோன்னா, அந்த பழைய கட்டம் 3வது ஓப்பன் சொல்லுவாங்க, அங்கே தான் திரு ஜேம்ஸ் அவங்களுடைய தலைமையில் நாங்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டோம். அப்போ யார் யார் இருந்ததுன்னா, நல்லா பவுல் இருந்தார், கேடி அந்தன் இருந்தார், நான் இருந்தேன், ஜோசப் ஃபாதர் ஜோசப் இறந்துட்டார், அவர் இருந்தார், சூசராஜ் வாதியார், இன்னும் ஃப்ரான்சிஸ் வாதியெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த காலத்து நாங்கள்லாம் ஒன்றா அந்த ஜமக்காலம் விரித்து போட்டுருவாங்க. அது எப்போ விரித்து போட்டு எப்போ திறந்து வைப்போம்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் விரிச்சிட்டே கிடக்கும். அங்கே தான் படுத்துக்குவோம், அங்கே தான் எல்லாமே கதைலாம் பேசி கிடப்போம். இப்படி உருவானது தான் இந்த சாவிய சங்கம். அப்போது தான் ஒரு உணர்வு. அடிக்கடி சாமி சொல்லுவார், அழைப்பு என்பது ஏதோ ஒரு இதில் இல்லை, பரிசுத்தாவினுடைய தூண்டுதல். அது எப்படியோ திருவாளர் ஜேம்ஸ் அவருடைய மனதில் ஊறி அவர் எங்கெல்லாம் ஒன்றிணைத்து நாம் ஏன் சாமி ஆகக்கூடாது, நம்ம ஊரில் அழைத்தல் இல்லையா, ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ நம்ம ஊரில் உண்மையில் நாம் ஆசி பெற்ற ஊர் இது. நம்முடைய வீட்டில், நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருப்பாங்க. எனவே சிறிய கிரமமாக இருந்தாலும் ஆசிரியர் மிகுந்த வீடு. நம்ம டைசஸ்லேயே ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கின்ற ஊர் நம்முடைய ஊர் தான். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஊர் தான் குருக்கள் அதிகமாக இருக்கின்ற ஊராக இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இந்த அழைப்பு என்பது ஏதோ நாங்கள் படித்தோம் உண்மைதான், நாங்கள் பணிபுரிகின்றோம் உண்மைதான், அனைவரும் நல்ல பதவிகள் தான் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். இருப்பினும் இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, பெற்றோர்களாகி நீங்கள் தான். அடிக்கடி நான் சொல்வது இதுதான். இந்த அழைப்பு என்பது எங்களுடைய படிப்பினாலோ எங்களுடைய அறிவினாலோ எங்களுடைய அழகினாலோ இறைவன் கொடுக்கவில்லை. உங்களுடைய விசுவாசம் எங்களை குருக்களாக மாற்றி இருக்கின்றது. எனவே சொன்ன மாதிரி அவர் பாம்பேயில் பிறந்திருக்கலாம், பாம்பேயில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் அவருடைய தந்தையும் தாயும் உருவானது இந்த மண்ணு தான். இந்த மண்ணில் இருந்தால் அந்த விசுவாசமானது அவருக்கு ஊட்டப்பட்டு இருக்கின்றது. எனவே அவர் எங்கே இருந்தாலும் நம்முடைய ஊரை சார்ந்தவர். மரங்கள் என்ன பண்ணுங்க, மரங்கள் எல்லாம் வேர்கள் எல்லாம் கீழே தான் இருக்கும், ஆனால் மரங்கள் வெளியே இருக்கும். அதே போன்று தான் இந்த வேரானது, இந்த கணக்குப்பம் ஜேம்ஸ் அவர்களும் மெட்டில்லா அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் வேறு போன்றவர்கள். எனவே அவர்கள் உறிஞ்சிய அந்த சத்தானது இன்று ஒரு குருவாக ஆக்னல் சிஜோ அவர்கள் மாறியிருக்கின்றார்கள். எனவே இந்த அழைப்பு என்பது உண்மையிலேயே சிறப்பான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. சாமியார் சொன்னது மாதிரி திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், திருவள்ளுவர் நிறைவேற்ற முக்கியமான பணி அது. அது பணி இல்லை என்று சொல்ல முடியாது, அதுதான் முக்கியமான பணி. மக்களுக்கு தேவை. அடிக்கடி சொல்லுவேன், நான் எத்தனை சொல்லுவாங்க, நான் இருக்க பாரிஷெல்லாம் நான் எத்தனை பூசினாலும் வைப்பேன், ஆனால் எனக்கு டைம் கிடைக்கணும், அவ்வளோதான். காரணம் என்னவெனில், நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் வக்கீலாக இருக்கலாம், நீங்கள் டாக்டர் ஆகலாம், நீங்கள் தலைமை ஆசிரியர் ஆகலாம், ஆனால் நீங்கள் சாமியார் ஆக முடியாது, நீங்கள் குருக்கள் ஆக முடியாது, நீங்கள் திருப்பலி நிறைவேற்ற முடியாது. அந்த அதிகாரம் கடவுள் யாருக்கு கொடுத்திருக்கின்றார்? இதோ எங்களுக்கு குருக்களாகி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதுதான் ஒரு சிறந்த பணி. எனவே திருப்பலி நிறைவேற்றுவதும் திருவள்ளுவர் நிறைவேற்றுவதும் முக்கியமான பணி. அந்த பணியிலிருந்து என்றுமே நம்முடைய ஆக்னல் சிஜோ தவறிவிடக்கூடாது. எந்த மக்கள், அதுவும் குறிப்பாக பாமர மக்கள் திருப்பலியை கேட்கின்ற பொழுது நாம் மனமோந்து செல்ல வேண்டும், நம்முடைய துன்பத் துயரங்களை பார்க்கக்கூடாது. எனவே இதெல்லாம் சிஜோ அவர்கள் தன்னுடைய, அதுவும் குஜராத்துக்கு போக போகிறாள். குஜராத் என்பது எந்த மாநிலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி என்னது, மோடி அவர்கள் ஆண்டு அந்த இடம் குஜராத். அங்கே தான் அவர் பணியாற்றப் போகின்றார். எனவே அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது நம்மை விட பாமர மக்கள் அவர்கள் கொஞ்சம் அறிவு குறைவின்றவர்கள் அல்ல, அறிவு அந்த கல்லாமை இருக்கின்ற ஊர்கள் அது. நம்மளை போன்று ஒரு நல்ல ஒரு நாகரிகமாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் அவர் பணி செய்ய போகின்றார். எனவே அவர் செய்கின்ற இடத்தில்
திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், திருவருட்சாதனம் நிறைவேற்ற வேண்டும். அதே வேளையில் அவர் நற்பணி புரிய வேண்டும். இப்போ அங்கே பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அவர் குஜராத்தில் பணியாற்ற போகின்றார். அவருடைய ஊருக்கு பக்கத்தில் நம்முடைய மண்ணின் மைந்தர் பெர்னார்ட் துரை அவள் இயேசு சபையுடைய ப்ரொவின்ஷியலாக இருந்து கொண்டு இருக்கின்றார். யார் தெரியுது உங்களுக்கு? பெர்னார்ட் துரை யார் தெரியுமா? நம்ம தொப்பாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் என்ன இதாக சொல்லுன்னா, பெரிய வெறியம்பிட்டு அது பேரன் இருக்காங்களே, பெரிய வெறியம்புடு, அவங்க பேரன் தான் அங்கே இயேசு சபையுடைய ப்ரொவின்ஷியலாக இருந்து கொண்டு இருக்கின்றார். அது பக்கத்தில் நம்முடைய பவுல் அதனுடைய பையன் அங்கே குருவானவராக இருக்கின்றார். ஏன்னா பக்கபலமாக அங்கே போன தெத்தாளெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க போல இருக்குது. அது ஒரு பயமாக இருக்குது எனக்கு. எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நம்முடைய பிள்ளைகள் அருகிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் மாரல் சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இந்த சிறு பிள்ளைகள் இன்னும் அழைப்பு வரணும். இன்னும் நம்முடைய ஊரில் அழைப்பு நிறைய வரணும். நம்ம எல்லாமே நம்முடைய குருக்களை பார்க்கின்ற பொழுது எல்லாருமே எல்லா நிலையிலும் சிறப்பாக இருக்கின்றார்கள். யாருமே சோடனை போகலை. நாம் செல்லுகின்ற இடங்களெல்லாம் நல்ல முறையில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். நல்ல பெயர் தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இன்னும் நம்முடைய ஊரில் என்னது ஒரு பிஷப் வரல. ஒரு காலம் இன் ஃப்யூச்சரில் பிஷப் மே கம் ஃப்ரம் திஸ் வில்லேஜ். ஆயர் கூட நம்முடைய ஊர்லேருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எங்களுக்கு வயசாகி போச்சு. இனிமேல் நாங்கள் மண்ணுக்கு போக வேண்டியவங்க. இனிமேல் கீழே இருக்கிறவங்க தான் ஒருவேளை இன் ஃப்யூச்சர் குருக்களாக ஆயர்களாக வரலாம். எனவே இதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் யாருன்னா நம்முடைய ஆசை பெருமக்கள் தான். நான் இப்போயும் நினச்சி பார்ப்பேன். மரிசூச வாதியார் அவர் தாண்டவ சமுத்திரனில் அவர் நம்ம ஊர் தான் பெரிய வாதியார் அவர். அதே போன்று பிரான்சிஸ் ஆசிரியர் அவங்கெல்லாம் நல்ல பெரிய ஆசிரியர்கள், நமக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாமும் ஒரு நல்ல குருக்களாக வர வேண்டும், இறை அழைத்தல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய ஜேம்ஸ் அவர்கள் இதோ 50 ஆண்டுகள் அவர் ஆரம்பித்து 73ஆம் ஆண்டு சாவிய சமூகத்தை ஆரம்பித்தார். இன்று என்னது 2023, 50 ஆண்டுகள் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் அப்போ எஸ்எல்சி படித்தேன், நான் 11th முடித்தேன். அப்போ அது 73 தான் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் மீட்டிங்கே போட்டோம். அதன் பிறகு எல்லாமே சாமியார் சேர்ந்து நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் சொன்னவங்க யாரும் சாமியார் ஆகலை. ஃப்ரான்சிஸ் கல்யாணம் பண்ணிட்டார், பவுல் அதே கல்யாணம் பண்ணிட்டார், கீடன்ஸோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்லை மிஞ்சி போனோம் நானும் ஜோசப் ஆண்ட்ரூ தான். நாங்கள் 3 பேர் தான் அந்த குரூப்பில் சாமியார் ஆனோம். ஆல்பர்ட் கூட கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா? இருந்தாலும் கடவுளுடைய அழைப்பு இந்த ஆரம்பிக்கப்பட்டது என்று ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையிலே பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி. அடிக்கடி நான் சாமி சொல்லி எங்கள் ஊரில் அழைத்தல் அதிகம் சாமி அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டார். இன்னும் சின்ன 3 தெரு தான் இருக்குது, இல்லை இவ்வளோ சாமி வந்திருக்காங்களா அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டார். அவர் குழித்துறைங்கன்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி பக்கம் இருக்குது. அங்கேருந்து இது நம்ம ஊருக்கு 2வது தடவை வந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே இந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது, இன்னும் வளர வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள், இளம் பெண்கள் நிறைய சிஸ்டராக போகணும், நிறைய சாமியார் ஆகணும். சாமியார் ஆகணும் சொன்ன மாதிரி சாகதேசம் சொன்னார் இல்லையா? பைக் வாங்குறதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இதுக்காக இல்லை, மக்களுக்கு உழைக்க வேண்டும். எங்கு சென்றாலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். இவர்கள் மக்களுக்காக வந்தவர்கள், காசு சேர்க்க வந்தவர்கள் அல்ல என்ற நிலையோடு நாம் பணிபுரிய வேண்டும். எனவே புதிய குருவை நாம் வாழ்த்துவோம். அவர் செல்லுகின்ற இடங்களில் நற்பணிகள் புரிந்து நம்முடைய ஊரின் பெயரை காப்பாற்ற வேண்டும். அதுவும் அவருடைய காங்கிரிகேஷன் ஒரு சிறந்த ஒருவேளை இன் ஃபியூச்சர் he may become provincial, we don't know. If God wills, he may become provincial because he has got lot of talents. சொன்னாங்க எல்லாமே, கிட்டார் வாசிப்பார், எது வாசிப்பார், நமக்கு ஒன்றும் தெரியல. அவர் பாம்பேயில் வந்தால அந்த கல்ச்சர் அப்படியே இருக்கும் இல்லையா? நாம் மோளாட்சி தான் நமக்கு பழக்கம் இல்லையா? பரவாயில்ல, அது இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகுது. தப்பறை ஆட்டம் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம அப்போ ஒரு ஏளனமாக பார்த்த ஆட்டம்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து அது ஒரு கலையாக மாறி போச்சு. தப்பறை ஆட்டம் ஆடுறான். இப்போ அதை பார்க்கும்போது நாமளும் ஆடணும் போல் இருக்குது நமக்கு இல்லையா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, திறமைகள் அதிகமாக இருக்கின்றது. திறமையை வந்து தன்னுடைய பெருமைக்காக அல்ல, நம்முடைய கடவுளுடைய மாட்சிக்காக நீ பயன்படுத்த வேண்டும். உமக்கு பூரண சுகம், ஆன்ம சுகம், உடல் சுகம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இதோ
இந்த மண்ணில் உதித்த பங்கு குருக்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம். எங்களுடைய வாழ்த்தின் அடையாளமாக இந்த பொன்னாடியை நம்முடைய அருட்தந்தை அவர்கள் பொருத்துவார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. காற்றோசை கேட்டு இலை நடனமாடும், கடலோசை கேட்டு அந்த அலை நடனமாடும், மலையோசை கேட்டு மயில் நடனமாடும். அதுபோல அழகான பாடல் ஒளியை கேட்டு அதற்கேற்ற அசைவுகளோடு நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள். வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக்க படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. ஆளுக்கு ஒரு விவிலிய கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறை வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக்க படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே, உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல. எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு.
களுக்கு நன்றிகள் பல. மேலானவர்கள் மேன்மையான செயலை செய்வார்கள். ஆம், நம் மண்ணின் மேலான மேன்மையான அருட்தந்தையர்களை மேன்மைப்படுத்தி மெருகேற்றும் நேரம் இது. அருட்தந்தையர்களுக்கு சிறப்பு செய்தல். முதலாவதாக நமது பங்குத்தந்தை அவர்களுக்கு புதிய குரு அருட்தந்தை ஆக்னல் அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக திண்டிவனம் வட்டார முதன்மை குரு நடிகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக மறைக்கல்வி பாடநூல் இயக்குனர் அருட்தந்தை ஆனலின் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மாறனோடை பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஆரோக்கியம் அடிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக புனித சூசியப்பர் கல்லூரியின் வேதியியல் துறை பேராசிரியர் அருட்தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எடிசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அருட்தந்தைக்கு சித்தப்பா முறை வேணும் அவர். அடுத்தபடியாக அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அடிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக இள குருமட அதிபர் அருட்தந்தை வில்சன் ஜார்ஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக அருட்சகோதரி சாங்துஸ் மேரி புதிய குருவின் பெரியம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பேசுவது அறிவின் மாகாணம், கேட்பது ஞானத்தின் பாக்கியம். ஆம், தனது பாக்கிய வார்த்தைகளால் புதிய குருவை வாழ்த்தி பேச வருகிறார் திரு பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்கள். வாழ்த்துரை. இன்று நமது ஊரிலே புதியதாக குருவாயிருக்கின்ற புதிய அருட்தந்தை அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து குருக்களே, இந்த நம்முடைய ஊரினுடைய பெரியவர்களே, வாலிபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது ஊருக்கு ஒரு சிறந்த ஒரு நாள்.
இன்று புதிய ஒரு குரு நம்மிடையே தோன்றியிருக்கின்றார். நாங்கள் எல்லாம் உள்விடுதியிலே படித்து கொண்டிருந்த பொழுது அருட்தந்தை தேவசாகராஜ் அவர்களும் அருட்தந்தை ஆரோக்கியநாதன் அடிகளும் சொல்லியபடி நாங்கள் எல்லாம் புதிய அருட்தந்தையினுடைய தந்தையார் ஜேம்ஸ் அவர்களுடன் ஒன்றாக பழகிய பொழுது சாவியோ சங்கத்தை ஆரம்பித்து அதனுடைய முதல் நோக்கம் நம் ஊரிலே குருக்கள் உருவாக வேண்டும் என்று தேவரைத்தல் விழா எல்லாம் நடத்தி இதற்காக நாங்கள் ஜெபமெல்லாம் செய்தோம். இது இன்று கனிந்து இன்று நமது ஊருக்கு ஒரு 41வது குருவாக அருட்தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய ஊரின் சார்பாகவும் சாவியோ சங்கத்தினுடைய சார்பாகவும் அவரை நீடூடி வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அவரை குருவாக மாற்றுவதற்கு தன்னுடைய தியாக சிந்தனையை ஏற்படுத்தி கொண்ட அண்ணன் ஜேம்ஸ் அவர்களுக்கோ மெட்டில்டா அவர்களுக்கோ நம்முடைய ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களே, நம்முடைய ஊரிலே உருவான குருக்கள் எல்லோரும் எங்கு சென்றாலும் ஒரு சிறப்பான ஆன்மீக பணியும் சமூக பணியும் செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் சலீச சபையை சார்ந்தவர்கள். அண்ணல் தொன்போஸ்கோ அவர்களுடைய அடிச்சுவடியிலே அவர் எவ்வாறு ஏழை மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு சபையை நிறுவி ஏழை மாணவர்களை நல்வழிப்படுத்தி இறைவன் பக்கம் கொண்டு வந்தாரோ அதுபோல உம்முடைய தியாக பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய ஜெபம் உங்களோடு இருக்கும். நீங்கள் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் உங்களுடைய பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதிய குருவை வாழ்த்தி பேச புதிய குருவின் பெரியம்மா அருட்சகோதரி சாங்துஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு இன்று நன்றி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு நாள். இந்த நல்ல நாளில் இந்த மண்ணில் உதித்த ஒரு தம்பதியரின் புதல்வன் இன்று குருவாக வந்து நன்றி திருப்பலி ஆற்றி கொண்டு இருந்தார். அவருக்கு பாராட்டு விழா எடுக்கின்றோம். அவரை பாராட்டுவதும் வாழ்த்துவதும் நமது அனைவருடைய கடமை என்று உணர்கின்றோம். இந்த குருக்களும் கன்னியர்களும் உங்களிடமிருந்து உருவானவர்கள். நாங்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆகையால் இந்த மண்ணில் உதித்து இந்த மண்ணில் நாங்கள் செழித்து வளர்ந்து பிறருக்காக போய் பணி செய்வது எங்களுக்கு பெருமை. அந்த பெருமை உங்களுக்கும் பெருமை. இன்று ஆக்னல் சிஜோ அவர்கள் மும்பையில் உதித்து அங்கே வளர்ந்து அங்கே அவர் அனைத்து பணிகளையும் செய்தாலும் அது இந்த மண்ணில் உதித்த திருவாளர் ஜேம்ஸ் திருமதி மெட்டில்டா அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்பதால் இந்த மண்ணிற்கு உரியது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. அன்பார்ந்தவர்களே, இந்த மண்ணிற்கே உரிய ஒரு நல்ல ஒரு நிலையை தான் நாங்கள் இன்று மண்ணின் மைந்தர்களாகிய நாங்கள் அனைவரும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இன்னும் அதிகமாக எனக்கு ஒரு ஆதங்கம். நான் சிறுவளாக இருக்கும் பொழுது இந்த கோயில் நிறைய மக்கள் இருப்பார்கள். எந்த நேரத்தில் 4 மணிக்கு பூசை வச்சாலும் கோயில் நிறைய இருப்பாங்க, 5 மணிக்கு பூசை வச்சாலும் கோயில் நிறையா இருப்பாங்க. ஆனால் இப்போ 8 மணிக்கு பூசை வச்சாலும் பாதி பேர் கூட வர மாட்டோம். ஏன் அந்த விசுவாசம் குறைந்தது என்பது தெரியவில்லை. அந்த விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய மண் இங்கு இருக்கின்றது, அந்த மண் இருக்கின்றது. ஆனால் மக்களாகிய நாம் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆகையால் மீண்டுமாக அந்த நம்பிக்கையையும் அன்பையும்
அந்த விசுவாசத்தையும் புதுப்பித்து கொள்ளும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர் ஆக்னல் சிஜோ இளைஞர்களை உருவாக்குவதற்காக சலேசி சபையை சேர்ந்திருக்கின்றார். இளைஞர்களை உருவாக்கி அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும், வளமையுடன் வாழ வேண்டும் என்ற அந்த தொன்போஸ்கோவின் கொள்கையை பின்பற்றி அவர் அந்த சபைக்கு சென்றிருக்கின்றார். அவரை நாம் வாழ்த்துவோம். அவர் நலமுடன் வளமுடன் பலமுடன் பணி செய்ய அனைவர் பெயராலும் அவரை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி. சகோதரி அவர்களுக்கு நன்றி. அன்பர் பணி செய்ய அழைக்கப்பெற்ற ஆர்வலனே, அகம் வாழும் தொன்போஸ்கோவை அவனிக்கான வழி செய்ய புறப்பட்டிருக்கும் புதிய குருவே, உன்னை அழைத்ததும் நாமே, உரிய பணி செய்ய நுழைத்ததும் நாமே என்ற ஆண்டவரின் அற்புத வாக்கை அனுதின வாழ்வாக்க அர்ப்பணித்த நம் புதிய அருட்தந்தை ஆக்னல் அவர்களின் ஏற்புரை இதோ. Now I request Reverend Father Agnel to share his thoughts, blessings and aspiration for our parish community. இங்கே பேசினவங்க எல்லாம் போல் எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. என் தமிழ் வெறும் சாதாரண தமிழ் தான். அதால் நான் இப்படியே தான் பேசி ஆகணும். நான் அங்கே தியாலஜி படிக்கும்போது அங்கே ஒரு பிரதர் அவர் என்கிட்ட சொல்லிக்கிறார், ஃபாதர் நீங்கள் ஃபாதர் ஆகிட்ட பிறகு நிறையா பேர் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாங்குற வேண்டிய நேரம் இல்லை. ஏன்னா ஃபாதர் நான் இப்போ ஃபாதர் இப்போ ஒரு ஹால் டிக்கெட் கிடைச்ச மாதிரி இனிமே தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஃபாதர் ஆகி நான் செய்ய போகிற வேலை தான் நான் எக்ஸாம் எழுத எக்ஸாமு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டீங்க. இப்போ நான் எக்ஸாம் எழுதி நான் ஒரு என்ன வேலை செய்கிறேனோ அதுக்கு எப்படி ரிவார்டு வருதோ அது மேலே அது பார்த்து தான் நீங்கள் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். அதால் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது ஆல் த பெஸ்ட். அது ஆல் த பெஸ்ட். அப்புறம் எனக்காக ப்ரே பண்ணுறதுக்காக அது எனக்காக வேண்டிக்கோங்க எல்லாருக்கும். அதுதான் நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி எல்லாம் இந்த ப்ரோக்ராம் அப்புறம் மாஸ்க்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் அப்புறம் எல்லாம் நிறையா வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். நன்றி என்ற மூன்றெழுத்து சொல் மந்திரச் சொல். சேவைகளின் வளர்ச்சி ஒற்றுமையின் உன்னதம் மானுடத்தின் அடையாளம். நன்றி என்பது தோன்றி மறையும் நீர்க்குழி அல்ல, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் உன்னத சொல். அப்படிப்பட்ட உன்னத சொல்லால் நன்றி கூற வருகிறார் புதிய குருவின் தந்தை திரு ஜேம்ஸ் அவர்கள். நன்றியுரை. எல்லாம் பசியோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லிகிட்டே போனாக்கா அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வேண்டி நம்முடைய பங்கு குரு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது தைரியமாக செய்யுங்க சார், நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வாரத்திலே நான் எல்லா கவலையும் விட்டு அவருக்கு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தேன். அதை திறம்பட செய்து காட்டினார். எனவே நம்முடைய பங்கு குரு அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று பல வேலைகளிலிருந்தும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக இந்த நாளில் இந்த நேரத்தில் கலந்து கொண்ட அனைத்து குருக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த ஊர் மனைக்காரர்கள், பங்கு பேரவை, மரியாயின் சேனை, அன்பியங்கள், இளையோர் இக்னேஷியஸ் சபை, இன்னும் சாவிய சங்கம், இன்னும் மற்ற குரு போன்ற ஒவ்வொருக்கும் எங்கள் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உணவு
தயாராக உள்ளது. எனவே தயவு செய்து அனைவரும் நேராக எங்கள் வீட்டுக்கு சென்று உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு செய்யும் நேரம் இது. உறவினர்கள் தந்தைக்கு சிறப்பு செய்யலாம். மக